ஏன் திடீர்னு நின்னுட்ட? என்னாச்சு நோபிட்டா? அம்மா நோபிட்டா நில்லு. என்ன நோபிட்டா இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? அம்மா நீங்க ரொம்ப மோசம். நாங்க எது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கல. நீங்க எப்ப பார்த்தாலும் குத்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கிட்ட இப்படி பேசுவியா? என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? உனக்கு யார் இத சொல்லி கொடுத்தா? இல்லம்மா நானே அப்பா. நீயும் உங்க அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டல்ல? இல்லம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா. இது நான் சொல்லல. உன்னை என்ன பண்ற பாரு. அப்பா பண்ற. அம்மா என்ன விட்டுருங்க. நானும் சொல்லல. என்ன சொல்ல மாட்டேன். அம்மா என்ன விட்டுருங்கம்மா. அம்மா என்ன விட்டுருங்க. ஓட முடியல. தெரியாம செஞ்சான்னு சொன்னா யாரு நம்ப போறாங்க? இப்ப அம்மா கிட்ட அவன் வசமா மாட்டிக்கிட்டான். அம்மா சொல்றது கேளுங்கம்மா. என்னாச்சு டோரேமான்? ஏன் இப்படி பண்றா? சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன தைரியம் இருந்தா நீ அப்படி சொல்லி என்ன விட்டுருங்க. என்ன நிசப்த சொல்லி உனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கறேன். வேணா நில்லு. பட்டர்ஃப்ளை லெட்டர்ஸ். ஹாய். இந்தங்க சாப்பிடுங்க. ஓ இது டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. இது எங்களுக்காகவே நீ கொண்டு வந்தியா சுசுகா? ஆமா. நான் ஒன்னு எடுத்துக்கறேன். ஏய் எனக்கு கூட. அட்டகாசம்ல. சூப்பர். எனக்கு பிடிச்சிருக்கு. ஹே என்ன விட்டு சாப்பிடுறீங்க? நான் வந்துட்டேன். நான் வேணுனே பண்ணல. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இப்ப சுசுகா அழ போறா. எதுக்காக அழுவுற? ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. எங்களையும் பிஸ்கட் சாப்பிட விடாம பண்ணிட்ட. பாவம் அவ எங்களுக்காக அவளே செஞ்சு கொண்டு வந்திருந்தா. என்ன சொன்னா இதெல்லாம் அவளே செஞ்சாளா? நோபிட்டாக்கு நோ அறிவு. நோபிட்டாக்கு நோ அறிவு. நேத்து நைட் அந்த ஷோ பாத்தியா? ரொம்ப அருமையா இருந்ததுல. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் அவகிட்ட சாரி கேட்டே ஆகணும். சுசுகா ஒரு நிமிஷம் நில்ல. சுசுகா நானும் உன் கூட வரலாமா? தாராளமா வரலாம். வீட்டுக்கு போன உடனே போன் பண்ணி அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தோம். ஹலோ மீனா மோட்டார் ரெசிடென்ஸ். ஹாய் நோபிட்டா, நீயா? கொஞ்சம் லைன்ல இரு, கூப்பிடுற. சுசுகா உனக்கு போன் வந்திருக்கு, வா. ஹலோ நோபிட்டா. ஹே சுசுகா நான் ஏன் போன் பண்ணல? இல்ல நான் ஆண்டி பேசுறேன். சுசுகா வெளியில போய்ட்டாடா செல்லம். ஹலோ ஹலோ நோபிட்டா லைன்ல இருக்கியா? ஆரம்பிச்சிட்டாயா? சுசுகாக்கு இனிமே என்ன பிடிக்கவே பிடிக்காது. அவ அப்படிலாம் பண்ண மாட்டாளே. இன்னைக்கு என்னாச்சு? சுசுகாவே பிஸ்கட் செஞ்சு கொண்டு வந்திருந்தா அதை நான் கீழே தள்ளி விட்டுட்டேன். அது நான் வேண்டே பண்ணல டோரேமான். இப்ப நான் என்ன பண்றது? பேசாம அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு. உனக்கு தான் இது எப்பவுமே பழக்கமாச்சு. எனக்கு பதிலா மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு ஐடியா இருக்கா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. முடிஞ்ச மன்னிப்பு கேளு, இல்லனா ஆளை விடு. நான் போனேனே நான் மதிக்க கூட மாட்டா. உன் மேல நம்பிக்கை வை நோபிட்டா. உன்னால கண்டிப்பா முடியும். அதெல்லாம் முடியாது. நீ தான் ஏதாவது ஐடியா கொடுத்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி பண்ணணும். என்னது பட்டர்ஃப்ளை லெட்டர்ஸா? ஆமா, அந்த காலத்துல புறாவை விட்டு தூது அனுப்புனாங்க. இப்ப நீ இந்த பட்டர்ஃப்ளையை விட்டு அவளுக்கு சாரி அனுப்பு. இது வேலை செய்யும். இல்ல இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகும்னு எனக்கு தோணல. இந்த லெட்டர் அவ வீட்டுக்கு போய் சேரதுக்கு குறைந்தபட்சம் 2-3 நாளாவது ஆகும். சொல்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? நீ இந்த லெட்டர்ல என்ன எழுதினாலும் அது உடனே போய் சேர்ந்துரும். நீ யாரை நினைச்சு லெட்டர் எழுதுறியோ இது அவங்க கிட்டயே போய் சேர்ந்துரும். ஆனா இதை யார் வேணாலும் படிக்கலாம். நிஜமா சொல்ற? வேணும்னா உனக்காக ட்ரை பண்றேன் நோபிட்டா. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்துதான் நீ என்ன பண்ண போற? இதை இந்த மாதிரி நல்லா மடிக்கணும். நாம யாருக்கு எழுதுனோமோ இது அவங்க கிட்ட போய்டும். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன இது? இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்நாக்ஸ் என்ன? அட நம்ம நோபிட்டா. நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு நீ புதுவிதமா நோட்ஸ் எழுதி என்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால உனக்கு ஐஸ்கிரீம் தரேன். Thank you mom.
பட்டர்ஃப்ளை லெட்டர் எப்படி? சூப்பர் ஐடியா. இந்த லெட்டர் சுசுகா கிட்டயும் வேலை செய்யணும். எதுக்காக நீ இப்படி குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்க? அந்த லெட்டர்ல என்ன எழுதுறதுன்னு எனக்கு புரியல. இதுக்காகவா இவ்ளோ நேரம் யோசனை பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு, நான் இத வேணும்னு செய்யல. இனிமே இது மாதிரி நடக்காது, அவ்வளவுதான். இதை எழுது. கரெக்டா சொன்ன டோரேமான். ஓகே, இதோ எழுதுறேன். சுசுகா, நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்படிக்கு நோபிட்டா. லெட்டர் எழுதி முடிச்சிட்டேன். பட்டர்ஃப்ளை உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்க. போயிட்டு வா. இது ஒழுங்கா சேர்ந்துருமா? அது ஒழுங்கா போய் சேருதா இல்லையான்னு ஒரு கரப்பாம்பூச்சி அனுப்பட்டுமா? இப்பதானே அனுப்புனேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நானே போய் நேர்ல பாக்குறேன். நான் சொல்றது கேளு, போகாத. அது அங்க போகுது. நீ மறுபடியும் எப்ப அந்த பிஸ்கட் செய்வ? பிஸ்கட் செய்யத்தான் நான் நல்லா கத்துக்கிட்டேனே. இனிமே நான் எப்ப நினைச்சாலும் அதை செய்யலாம். நான் பிஸ்கட் பண்ணா நீங்க சாப்பிடுவீங்க தானே? சாப்பிடாம எப்படி? இப்ப செஞ்சு கொண்டு வரேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். நானும் தான். சுசுகா! எதுக்காக இப்ப என்ன அடிச்ச? இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. இதுவும் சொல்லாத. இனிமே நான் கூட பேச மாட்டேன். சுசுகா, சொல்றத கேளு. ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ உனக்கு என்ன பண்ணா? ஏன் அப்படி அடிச்ச? எல்லாம் வேணும்னே தானே பண்ற. எனக்கு கேள்வி கேட்காதீங்க. நான் இங்க இருந்து போறேன். இந்த ஃபைலுக்கு என்னாச்சு? சுசுகா மேல இருக்க பேப்பரை எடுக்கிறதுக்காக தான் அவன் வந்தான் ஜியா. அது பாக்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தது. ஆனா அதுல ஏதோ எழுதி வச்சிருந்தான். என்ன எழுதி இருந்ததா? இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவளுக்கு ஏமான இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி அழறதால எதையுமே சாதிக்க முடியாது நோபிட்டா. நீ ஒண்ணு அவளை பிளான் பண்ணி அடிக்கலையே, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. நீ போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு, அவ புரிஞ்சுக்குவா. சுசுகா இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பா. அந்த 2 பிசாசுங்களோட தொல்லையும் இருக்காது. நீ இப்ப அவ வீட்டுக்கு போறது கரெக்டா இருக்கும். அப்படி நான் பண்ணா சுசுகா நிச்சயம் நான் மன்னிச்சிருவாளா? நல்லா கேட்டுக்கோ, அவ உன்னை மன்னிக்கிற வரைக்கும் நீ அவளுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இரு. அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பான் தான் எனக்கு தோணுது. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறங்கறத இப்ப நீ அந்த லெட்டர்ல எழுது. நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். அந்த டோரேமான் தான் லெட்டர்ல ஏதாவது மேஜிக் செஞ்சிருப்பான். அப்படின்னா இன்னும் லெட்டர் நிறைய வரும்ல. சரி, அதுல எல்லாம் என்னல இருக்கும்? அதுல என்ன இருக்கும்னா, என்ன மன்னிச்சுக்கோ சுசுகா, இத தவிர வேற என்ன இருக்கும்? சரியா சொன்ன. நீங்க 2 பேரும் வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ பிஸ்கட் செஞ்சு கொடுப்பன்னு தான் நாங்க வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. அப்ப உள்ள வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். வரோம். இதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓ சுசுகா, இப்படிதான் நீ பிஸ்கட்லாம் செய்வியா? ஆமா. ஏய், ஜன்னல்ல பாருல. என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல. வெளிய கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஓ சுசுகா, இங்க ஒரு குரங்கு இருக்கு. வாயேன். அதுவும் அந்த மரத்து மேல. எனக்கு எதுவும் தெரியலையே. சாரி, அது குதிச்சு வேற மரத்துக்கு போயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ என்ன பண்ற? சும்மா இல்ல, ஒண்ணு இல்ல. நான் சும்மா இங்க நின்னு காத்து வாங்குறேன். என்னாச்சு? சுசுகா, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கட்டுமா? நீ மீன் பிடிக்கிற நெட் வச்சிருக்கியா சுசுகா? அதுல மீன்ல பிடிக்கலாமா தெரியல. ஆனா கார் ஷீட்ல ஒரு நெட் இருக்கு. நாங்க கொஞ்ச நேரம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நீ இங்கேயே இருந்து உன் வேலைய பாரு. நாங்க வெளிய போய் இன்செக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு விளையாட போறோம். ஆமா ஆமா. சீக்கிரம் வா. இந்த சுசுகா பொண்ணு ரொம்ப மோசம். நான் அவகிட்ட போன் பண்ண சொல்லி அவன் போன் பண்ணலையே. ஒரு தார் பூமி ஆழ்வார். வெயிட் பண்ணு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன வெயிட் பண்ணணுமா? சரி, நான் இன்னொரு லெட்டரும் எழுதுறேன். என்ன மெதிச்சிரு, என் மேல உள்ள கோபத்தை விட்டுருன்னு தமிழ்ல கொலை பண்ணிருக்கா. ஆமால, இங்க கூட கொலை பண்ணிருக்கான். நான் பண்ணது தாப்புலன்னு போட்டிருக்கான்.
ஹே அங்க பாரு இன்னொன்னு வந்திருக்கு. இதோட நம்ம கிட்ட நிறைய லெட்டர்ஸ் இருக்குல்ல. அவ ஏன் போனே பண்ண மாட்டேங்கறா? என்னாச்சு? என்னோட கணிப்பு படி அவ வீட்ல இருந்து இன்னேரம் போன் வந்திருக்கணுமே. ஒருவேளை இல்ல நான் போறேன். நேரா அவ வீட்டுக்கே போறேன். சாரி கேட்டு எவ்வளவு லெட்டர் அனுப்பியிருக்க, அவளால ஒரு போன் கூட பண்ண முடியாதா? போதும், இதுக்கு மேல நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். இது வரைக்கும் எத்தனை இன்செக்ட்ஸ் பிடிச்சீங்க? நாங்க அந்த மாதிரி எதுவும் பிடிக்கலையே. டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். பிஸ்கட் அப்புறம் வாங்கிக்கிறோம். நான் இவ போனுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இவ என்ன பண்ண வந்திருக்கான்? ஏய் சுசுகா, என்ன பண்ற? மூஞ்சி பாரு. வேணும் வேணும், நோபிட்டாக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஜியான், கடைய பாத்துக்க சொன்னா நீ எங்க போய் சுத்திட்டு வர? அது வந்து என்ன பண்ற பாரு. அம்மா. நோபிட்டா இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. முதல்ல நீ இப்படி அழறது நிறுத்து. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் நடந்த விஷயத்துல சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்போம். அப்புறம் அவ உன் மேல தப்பு இல்லன்னு புரிஞ்சுக்குவா. ஏய் நோபிட்டா, எனக்கு எல்லாம் இப்பதான் புரிஞ்சுது. நீ வந்துட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் சுசுகா. ஃப்ரெண்ட்ஸ் கூட இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்.